அறகலைய போராட்டத்தின் போது ஏற்பட்ட இந்த இழப்பீடுகளுக்கு தவறான முறையில் சில இழப்பீடுகள் கேட்கப்பட்டிருந்தது. அதிலேயும் அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் பலருக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச அவர்கள், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன, முன்னாள் பொலிஸ் மாதிபர் சி.டி. விக்ரமரத்ன, கடற்படை தளபதி நிசாந்த ஒழுகுதன் என்று பலர் மேல சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதற்கான பத்திரங்களும் தாக்கல் செய்யப்படும் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே உண்மையாக இந்த விடயங்கள்ல அரசாங்கம் சரியான பாதையில தான் செல்கின்றார் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. ஏன்னா இந்த விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் தான் இன்னொரு விடயத்தையும் இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தது என்று பார்த்தீங்கன்னா, உகண்டாவில் இருக்கிற மிக பெரிய அளவிலான நிதி இலங்கைக்கு கொண்டு வரப்படும் என்று. ஆகவே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சிறிய அளவிலான சில குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதன் மூலமாக தொடர்ந்து அடுத்தபடிக்கு முன்னேறுகின்ற ஒரு சூழ்நிலை நடக்குதா, அல்லது இந்த பெரிய குற்றச்சாட்டுகள் மறைக்கப்படுகின்ற ஒரு முகாந்திரம் தான் இங்கே நடக்குதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இப்போ மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது.